வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி மட்டன் பிரெயின் மசாலா. ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. தக்காளி 1 கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் 400 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேருங்க. சின்ன வெங்காயத்தை இந்த டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1 ஸ்பூன் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க மூளையை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. மூளை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவை இருந்தால் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு 7 நிமிஷம் மூளையை குக் பண்ணிக்கலாம். மூளை சீக்கிரமாகவே வெந்துடும். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்காக நம்ம மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் வச்சுருக்கோம். இறக்குறதுக்கு முன்னால் மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1 டீஸ்பூன் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நான்வெஜ்ஜுக்கு பொதுவாகவே காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மட்டன் பிரெயின் மசாலா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.